வேட்பாளர் இல்லை, வெறும் பூத் ஏஜென்ட் தான். பாஜகவுக்கு அண்ணாமலை சொன்ன மெசேஜ். மேலிடத்துக்கு அடுத்த ஷாக். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று மேலிடத்திடம் கூறியுள்ளார். ஆனால் அவரை தேர்தலில் களமிறக்க பாஜக மேலிடம் முயன்று வருகிறது. இந்த நிலையில்தான் கோவை கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பூத்தில் பூத் ஏஜென்ட்டாக பணியாற்ற உள்ளதாக அவர் கூறிய வீடியோ வலைதளங்களில் பரவி வருகிறது. இதன் மூலம் அவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக உள்ளது. பாஜகவுக்கு மொத்தம் 27 சட்டசபை தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் சூலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் களமிறங்க அண்ணாமலை நினைத்தார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த தொகுதிகளை வழங்கவில்லை. கோவை மாவட்டத்தில் 10 சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் கோவை வடக்கு தொகுதியை மட்டுமே பாஜகவுக்கு அதிமுக வழங்கியுள்ளது. அதிலும் கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் போட்டியிட காய் நகர்த்தி வருகிறார். இதனால் அண்ணாமலை அதிருப்தியடைந்துள்ளார். விரும்பிய தொகுதி கிடைக்காமல் போனதே அவரது அதிருப்திக்கு காரணம். இதனால்